நான் என்ன சொல்ல வரேன்னா, சீனியர் சிட்டிசனாக இருக்கிறேன். நான் கொஞ்சம் எல்லாருக்கும் எங்களை மாதிரி பெண்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்மளோட இந்து மதத்தில் நம்ம இந்துக்களே வந்து நமக்கு எதிராக இருக்காங்க. எல்லாம் இதுக்கு காரணம் வந்து நம்ம பெண்கள் வந்து நிறைய மூட நம்பிக்கைகள், பக்திங்கிற பேரில் மூட நம்பிக்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால தான் நம்ம ஆளுங்க வந்து எல்லோரும் எதிராக இருக்கிறது. மீடியாவில் பேசுகிறது, யூடியூப்பில் நிறைய பேர் இதுக்கு எதிராக பேசுகிறது, நம்ம நம்பிக்கை அவங்க சொல்கிற மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகளை வளர்த்துருக்கோம். எங்கள் சின்ன வயசில் இருக்கிறத விட நான் என்னோடய 60 வயசு தாண்டி இப்போ பார்க்கும்போது நாங்கள் 10-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததை விட இப்போ ஜாஸ்தி மூட நம்பிக்கைகள்னால போலி சாமியார்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளோட மூட நம்பிக்கையை வந்து வளர்த்தி விட்ருக்கோம். அதுக்கு மெயின் காரணம் வந்து நிறைய நம்மளோட குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் ஆண்களும் இந்த மூட நம்பிக்கையினால், சாமி பக்திங்கிற ஒரு இதனால் கோவிலை வந்து ஒரு வியாபார பொருளாகவும் பிஸ்னஸ் பிளேஸாக மாற்றி அதுக்கு பின்னாடி நம்ம எல்லாம் போகிறதுனால தான் இதெல்லாம் இப்படி இருக்குது. நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். முதல்ல கடவுள் நம்பிக்கையை சொல்லி கொடுங்க. மற்றபடி மதத்தையோ ஜாதியையோ அவங்க மனசில் திணிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ பிள்ளைங்களாலே அழிஞ்சிட்டு வருது. எல்லாமே தானாக மாறிக்கிட்டே வருது. மூட நம்பிக்கையினால் நிறைய பொய் சாமியார்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நம்மளே இடம் கொடுக்குறோம். நாம் கொஞ்சம் அதையெல்லாம் யோசித்து பார்க்கணும். மெயினாக வந்து இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயிலா ஜீவனோட பால் எடுத்துகிட்டு பசும்பால் எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணுறது, அந்த போட்ட கன்றுக்குட்டிக்கு குடிக்க பால் கொடுக்காம அதை கொண்டு போயிட்டு சிலைக்கெல்லாம் ஊற்றுறது. இது எவ்வளோ ஒரு மூடத்தனமான வேலைங்கிறது நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லா பெண்களும் யோசித்து பாருங்கள். அது செய்கிறது சரியா? எந்த சாமியுமே அந்த மாதிரி கேட்டது கிடையாது. ஒரு வாயிலா ஜீவனோட பாலை கறந்து வந்து என் தலையில் ஊற்றுங்கன்னு எந்த சாமியும் சொல்ல மாட்டாங்க. இது நம்மளாக மனுஷங்க உண்டாக்கினது. யாரோ ஒரு காலத்தில் ஏதோ சொல்லி கொடுத்ததை 10 பேர் 100 பேர் 1000 பேர் லட்சக்கணக்குன்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மெயினாக மூட நம்பிக்கையை முதல்ல கடவுளோட பேரை சொல்லி மூட நம்பிக்கையை முதல்ல மாற்ற பாருங்கள். அது பின்னாடி போகாதீங்க. நம்ம பெண்கள் தான் முதல்ல மாறணும். எங்கள் காலத்துக்கு அப்புறம் தான் இப்போ ஜாஸ்தி இந்த நம்பிக்கை வந்து ஜாஸ்தியாகி பொய் சாமியார்கள் பணம் சம்பாதிக்கிற ஒரு இதாக இந்து மதம் நிறைய மாறி இருக்குது. அதை கொஞ்சம் உடைக்கணும். இனிமேல் வர ஜெனரேஷன் பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன்.